இப்படி ஒரு வேஷத்தை யாருமே எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவில் காளி வேஷம் மாதிரி கையெல்லாம் நிறைய வச்சு வேஷத்தை ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்கிறாங்க. ஆனால் மீசை வச்சுருக்கிறாங்க. காளி வேஷத்தை எதுக்காக மீசை வச்சு போட்டுக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து காளி கிடையாது, இது வந்து வீரபத்திர சாமி. இவர் வந்து ஒரு ஆண் காவல் தெய்வம். இவர் வந்து சிவனோட ஜடையிலிருந்து வந்த ஒரு ஆண் காவல் தெய்வம். இவரை வந்து சிவனோட ஒரு அம்சமாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த வீரபத்திர சாமி பெரும்பாலும் பத்திரகாளி அம்மன் இருக்கிற கோவிலில் கண்டிப்பாக வந்து காவல் தெய்வமாக இருப்பார். வீரபத்திர சாமியோட வேஷத்தை எடுத்து கட்டுவாங்க அப்படிங்கிறத யாரும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. இந்த வீரபத்திர சாமிக்கு இந்தியா முழுக்க பல இடங்கள்ல கோவில் இருக்குது. நிறைய பேருக்கு இவர் குலதெய்வமாகவும் இருக்கிறாரு. அந்த மாதிரி குலதெய்வமாக இருக்கிற ஒருத்தர் தான் அந்த வேஷத்தை எடுத்து கட்டியிருக்கிறாரு. இவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே அந்த வீரபத்திரர் வந்து இவங்க கனவுல சொல்லிட்டு போயிடுவாரு. அதுபோக இவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் வீரபத்திரர் முன்னாடி வந்து நிற்பாரு. இவர் 8 வருஷமாக வீரபத்திரரோட சாமி அருள் இறங்கி சாமியும் ஆடுறாரு. ஆனால் இவர் சாமி ஆடுற வீடியோ நம்மக்கிட்ட இல்லை. ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் தோலப்பன் பண்ணை உலகம்மன் தசரா குழுவில் போனீங்கன்னா இவரை நீங்கள் பார்க்கலாம். குலதெய்வம் நம்மளுக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆசையினால இவரோட வேஷத்தை எடுத்து காட்டணும்னு ஆசைப்பட்டு இவர் வேஷத்தை கட்டியிருக்கிறாரு. இதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் வராது.